குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 அல்ஜீப்ரால எக்ஸசைஸ் 3.7ல 5th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, the length of a rectangle is 1/3 of its breadth. அதாவது ரெக்டாங்கிளோடைய லென்த்ன்றது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரெத்தை விட 1/3 ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இஃப் இட்ஸ் பெரிமீட்டர் இஸ் 64 மீட்டர். அதாவது பெரிமீட்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த அளவை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர். அது 64 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தமிழ் மீடியம். ஒரு செவ்வகத்துடைய நீளமானது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய அகலத்தை விட 1/3 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோடைய சுற்றளவு 64 மீட்டர் அப்படின்னா அதோடைய நீளம் மற்றும் அகலம் என்ன அப்படின்றது தான் கேள்வி. ஸோ இப்போ ஒரு லைனாக நம்ம அப்படியே சென்டென்ஸாக இருக்கிறத வந்துட்டு மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸாக எடுத்து எழுதிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள். லென்த்னா என்ன அர்த்தம்? எல்லுன்னு சொல்லிட்டு பேர் கொடுக்கலாமா? அதை என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1/3 ஆஃப் இட்ஸ் பிரெத். அதாவது 1/3 தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெத்துன்றாங்க. 1/3 அப்படின்னா 1/3ன்றத போட்டுக்கோங்க. பிரெத்துன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இன்டு பி. அதாவது எல்ன்றது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, பியில் 1/3 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த 3யை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 into b என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா b/3. எல்லுக்கு பதிலாக இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 3யை ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு வந்தால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, 3l is equal to b. அதாவது டிவிஷன் ஆப்போசிட் சைடில் போகும்போது மல்டிப்ளிகேஷன். அப்போ 3l is equal to bங்களா? அல்லது இதை எப்படி எடுத்து எழுதலாம்னா b is equal to 3l அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ பெரிமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? சுற்றளவு 64 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒரு செவ்வகத்துடைய சுற்றளவு பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 into l plus b. ஸோ அது அந்த பெரிமீட்டருக்கு கீழே அந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறோம். 2l plus 2bன்னு உள்ளே எடுத்துகிட்டு போயும் எழுதலாம், அல்லது இந்த மாதிரி காமனாகவும் எடுத்து எழுதலாம். is equal to 64. முதல்ல என்ன பண்ணுறேன்னா, இந்த 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குதுங்களா, இதை ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளிகேஷன் ஆப்போசிட் சைடில் போகும்போது டிவிஷனாக மாறும். அப்போது இங்கே என்ன இருக்குதோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே என்ன இருக்குது? 64. இந்த மல்டிப்ளிகேஷன் 2 ஆப்போசிட் சைடில் வந்ததுன்னா டிவிஷன். ஸோ இப்போ இதை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்போ l plus b is equal to, இது பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் 2 1s are 2ன்னு சொல்லிட்டு வந்துடும். கீழே 1ன்னு வந்தால் விட்டுடலாம். மேலே இது பார்த்தீங்கன்னா 2 3s are 6, 2 2s are 4. அப்போ 32/1ன்னா நம்ம என்ன எடுத்து எழுதணும்னு பார்த்தீங்கன்னா 32ன்னு எடுத்து எழுதினா போதும். இப்போது l plus b is equal to 32. நான் என்ன பண்ணுறேன், இதை பாக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லிட்டு வைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னு இருக்குது இல்லைங்களா, அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை தூக்கி செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். அதாவது பிரதியிட போகிறோம். அப்போ எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்டிடியூட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2ல் போட போகிறோம். அதாவது 1ஐ 2ல் பிரதியிடுக அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அப்போ எதை மாற்ற போகிறோம்? செகண்ட் ஈக்குவேஷனை தான் மாற்ற போகிறோம். அப்போ என்ன எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் l plus முதல்ல என்ன இருக்குதோ அதை எடுத்து எழுதிக்கோங்க is equal to 32. என்ன போடலாம்? l அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் பிக்கு பதிலாக என்ன போட்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3lன்னு இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே இந்த இடத்துல எடுத்து சப்ஸ்டியூஷன் பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்போ பிக்கு பதிலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா 3l is equal to 32 அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். இதுவும் l இதுவும் lன்றதுனால என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா லைக் டேர்ம்ஸ், ஒத்த உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ 3l plus l என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 4l is equal to 32. இப்போ மல்டிப்ளிகேஷன் 4 இருக்குது இல்லைங்களா, இது ஆப்போசிட் சைடில் போகும்போது என்னவா மாறும்னா டிவிஷன். அப்போ l is equal to 32 divided by 4. அப்போ l உடைய வேல்யூ என்ன வரும்னா 4 1s are 4, இது 4 8s are 32. கீழே 1ன்னு வந்ததுன்னா விட்டுடலாம். அப்போ l உடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 8. யூனிட் எதில் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் மீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால நம்மளும் என்ன தான் எடுத்து எழுதணும்னு பார்த்தீங்கன்னா l is equal to 8 மீட்டர். இப்போ லென்த்தை நம்ம கண்டுபிடிச்சாச்சு, நீளம். அகலத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது இல்லைங்களா, b is equal to 3l. இதை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் என்ன இருக்குது, b is equal to 3l. அப்போ b is equal to 3lன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 3 into l. அப்போ இன்டூக்கு பதிலாக பிராக்கெட்டை போடுங்க. l உடைய வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா 8. ஸோ அப்போ b is equal to 3 8s are 24. யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர். ஸோ l உடைய வேல்யூ 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், b உடைய வேல்யூ 24. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.